ஒரு காலத்துல அங்க ராஜ்யத்தை ஆண்டுகிட்டு இருந்த மகாராஜா சண்முகம் அவருடைய தலைநகரில அரண்மனையில வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. அவரு ராஜ்யத்துக்கு தேவையான எல்லாத்தையுமே அங்கிருந்து செஞ்சு முடிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஒரு நாள் ராஜசபையில மகாராஜா சோகமா மந்திரிய பார்த்து, மகா மந்திரி, ராஜ்யம் எப்படி போய்கிட்டு இருக்கு? ராஜ்யத்து மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான் என் ஆசை. ஆனா எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்காங்களான்னு தான் என்னால் தெரிஞ்சிக்க முடியல. மகாராஜா, நம்ம ராஜ்யத்து மக்கள் எல்லாம் சந்தோஷமா தான் இருக்காங்க. நீங்க அடிக்கடி மாறுவேஷம் போட்டு ராஜ்யத்து மக்களை பார்த்துட்டு வர்றது வழக்கம்தானே. ஆனா கடந்த 3 மாசமா கிரக நிலைகள் சரியில்லை அப்படிங்கிறதால அரண்மனை பூசாரி உங்களை அரண்மனையிலேயே இருக்க சொல்லிட்டாரு. ஆனா நீங்க அரண்மனையில் இருந்தாலும் உங்க மனசு முழுக்க மக்கள் மேலே தான் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒரு ராஜாவோட முதல் கடமை என்ன அப்படின்னா ராஜ்யத்து மக்கள் எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு என் அப்பாவும் தாத்தாவும் சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் என்னோட உயிருக்கு பயந்து இப்படி அரண்மனைக்குள்ளேயே உக்காந்துக்கிட்டு இருக்கிறது எனக்கு விருப்பம் இல்லை. சிற்றரசர்கள் எல்லாரும் சேர்ந்து ராஜ்யத்தை பார்த்துக்கிட்டாலும் என் மனசு அமைதியாக இருக்க மாட்டேங்குது. நான் மறுபடியும் ராஜ்யத்து மக்களை சந்திக்கிறதுக்கான ஏற்பாடுகளை உடனே செய்யுங்க. ஆனால் அரசே, இது என்னோட கட்டளை. அப்படி ராஜா கண்டிப்பா சொன்னதுனால வேற வழியும் இல்லாம அவருடைய கட்டளையை மீறவும் முடியாம மந்திரியார் அவரு கிளம்புறதுக்கு தேவையான ஏற்பாடுகளை செஞ்சாரு. தன்னுடைய ஆரோக்கியத்தை பெருசுப்படுத்தாம உயிரை கூட மதிக்காம மகாராஜா ராஜ்யத்தோட மக்கள் நல்லா இருக்காங்களா இல்லையான்னு பாக்குறதுக்காக கிளம்பி போனாரு. சேனாதிபதி, ராஜ்யத்து மக்களோட கஷ்டத்தை தெரிஞ்சுக்க அரசர் மாறுவேஷத்தில் போறாரு. ஆனால் எனக்கு அதில் விருப்பம் இல்லை. ராஜா நல்லா இருந்தாதான் ராஜ்யமும் நல்லா இருக்கும். நீங்கள் கவலைப்படாதீங்க மந்திரியாரே. ராஜ வைத்தியர்கள் நம்ம கூட தான் இருக்காங்க. ராஜாவை பாதுகாக்க சேனையும் கூடவே தான் இருக்கு. அவருக்கு எதுவும் ஆகாம நாம பார்த்துக்கலாம். இன்னொரு பக்கம் ராஜ்யத்திலிருந்து கிளம்பின மகாராஜா ராஜ்யத்தோட எல்லா மக்களையும் சந்திச்சாரு. எல்லாருடைய வீட்டுக்கு போய் அவங்களுடைய கஷ்ட நஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு 10 நாள் பயணத்துக்கு அப்புறமா மறுபடியும் அவருடைய அரண்மனைக்கு திரும்பி வந்தாரு. மகா மந்திரியாரே, இந்த 10 நாளும் 10 நிமிஷம் மாதிரி போயிடுச்சு. நான் எல்லா ராஜ்யத்து மக்களையும் சந்திச்சேன். எல்லார் கூடவும் பேசினேன். நான் ராஜ்யத்தை நல்லா பார்த்துக்கிட்டாலும் இயற்கை சீற்றத்தால சில பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால உடனே பூசாரிகளை கூப்பிட்டு ஒரு ஹோமத்தை நடத்த சொல்லுங்க. எங்கேயோ தப்பு நடக்குது, இல்லைன்னா இயற்கை நம்மளை தண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்க அரசே அப்படின்னு சொல்லி மகா மந்திரியார் பூசாரிகளை வர சொன்னாரு. வணங்குகிறேன் மகாராஜா. நீங்க சொன்னதுல உண்மை இருக்கு. எங்கேயுமே அதர்மம் நடக்கல அப்படின்னா இயற்கைக்கு கோபம் வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அது நடக்குதுன்னா நாம் அது எங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். இந்த நேரத்துல உங்க ஜாதகப்படி உங்களுக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னாலும் நீங்க அறிவுரையை மீறி வெளியில போயிட்டு வந்திருக்கீங்க. அதனால அதுக்கும் சேர்த்து ஒரு சாந்தி ஹோமத்தை நடத்தணும். என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன். மீதிய கடவுள் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லி பூசாரி ஹோமத்தை வளர்க்க ஆரம்பிச்சாரு. நிறைய நேரம் பூஜையும் நடந்துச்சு. இப்படியே சில நாட்கள் போச்சு. கடைசி நாள், மகாராஜா, பூஜை முடியிற கட்டத்துல இருக்கு. நீங்க வந்து பூஜையை முடிச்சு வைக்கணும். இந்த ராஜ்யத்துல இருக்கிற எல்லா உயிர்களும் வயிறார சாப்பிட்டு முடிக்கும்போது மழை பெஞ்சுதுன்னா நம்ம செஞ்ச யாகத்துக்கு பலன் இருக்கு. அப்படி இல்லைன்னா ஒரு தீய சக்தி இங்க இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்படி பூசாரி சொன்ன வார்த்தைகளை கேட்டு மகாராஜா மனசார சாமி கும்பிட்டு அன்னைக்கு பூஜைய முடிச்சு வச்சாரு. அதுக்கப்புறம் ஊர்ல இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் அன்னதானம் நடந்துச்சு. அப்படி அந்த நாள் முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் காலையில மகாராஜா மந்திரியாரு 2 பேரும் பூந்தோட்டத்துல உக்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. மகாமந்திரி, நாம நீதிப்படி நியாயமாக தான் அரசாங்கத்தை நடத்துகிறோம். ஆனால் எங்கேயோ ஒரு வெறுமை இருக்கு. என் மனசுக்கு ஏதோ தப்பா படுது. அங்கங்க மக்களும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. எங்க தப்பு நடக்குதுன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. மகாராஜா, நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட்டீங்க. அடுத்து நடக்கிறத கடவுள் மேல பாரத்தை போடுங்க. ஏற்கனவே வேண்டான்னு சொல்லியும் நீங்க அரண்மனையை தாண்டி வெளியில போனீங்க. மறுபடியும் அந்த தவறை செய்யாதீங்க. பயப்படாதீங்க மந்திரியாரே. என்னோட புள்ளையும் இப்ப பெரியவனாயிட்டான். அடுத்து இந்த ராஜ்யத்தை ஆள போறவன். எல்லா விதைகளையும் அவன் கத்துக்கிட்டு இருக்கான். நான் இல்லைனாலும் அவன் இருப்பான். இனி நான் என்ன பண்ண போறேன்? தேவையானதை சம்பாதிச்சாச்சு. மக்களை சந்தோஷமா வச்சுக்கிட்டேன். அப்பா, அம்மா, மனைவிய கூட எழுந்து நிக்கிறேன்.
இனி இந்த உயிரை பத்தி நான் எதுக்காக கவலைப்படணும்? இப்ப இந்த ராஜ்யம் கஷ்டப்படுறதுக்கான காரணத்தை நான் கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணல அப்படின்னா இது அடுத்த தலைமுறை வரைக்கும் தொடரும். ஆனா அரசே, நீங்க எதுவும் சொல்லாதீங்க மந்திரி. நான் கண்டிப்பா திரும்பி வருவேன். ஒருவேளை வரலன்னா இளவரசரை அரசராக்குங்க. குருவோட ஆசிரமத்துல இருந்து அவரை வர சொல்லுங்க. அவரை பார்த்துட்டு நான் ராஜ்யத்தை பார்க்க போறேன். அப்படி இளவரசரை ஒரு தடவை வர சொல்லி மகாராஜா அவரை கண்ணார பார்த்து அந்த ராஜ்யத்தை நல்லபடியா நடத்துறதுக்கான சில நுணுக்கங்களையும் சொல்லி கொடுத்துட்டு மகாராஜா அங்கிருந்து கிளம்பிட்டாரு. நாடு, காடு, மலைகள் இது எல்லாத்தையும் தாண்டி அவரு போய்கிட்டே இருந்தாரு. அப்பதான் கிரக கூட்டமியில ஒரு முக்கியமான நாள் வந்துச்சு. பூசாரி சொன்னபடி பார்த்தா இன்னைக்கு என் உயிருக்கு கண்டம் இருக்கு. என் உயிர் போறதுக்கு முன்னாடி இந்த ராஜ்யத்தோட பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி மகாராஜா வேகமா குதிரையில சவாரி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு புயல் காத்தோட சேர்ந்து மழை பெய்ய ஆரம்பிச்சது. இருட்டானதுனால அந்த குதிரைக்கு வழி தெரியாம எதுக்கு இருந்த ஒரு பாறையில மோதி வேகமா மேல பறந்து அது கீழே விழும்போது மகாராஜா பக்கத்துல இருக்கிற ஒரு பள்ளத்துல விழுந்து அங்கேயே அவரு மயக்கம் போட்டுட்டாரு. அடுத்த நாள் காலையில மகாராஜா கண்முழிச்சு பார்க்கும்போது, என்ன இது, நான் இன்னும் உயிரோட இருக்கேனா? ஆனா நான் விழுந்தது பெரிய பள்ளமாச்சே. என் ராஜ்யத்துல இவ்வளோ பெரிய பள்ளம் கூட இருக்குதா? கடவுளோட கருணை என் மேல இருக்கு. இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன்னா அது அந்த கடவுளோட ஆசீர்வாதம் தான் அப்படின்னு நினைச்சு பள்ளத்தை விட்டு வெளியில வந்து பார்த்தா அங்க ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. என்ன இது? இது என்னுடைய ராஜ்யத்துல இருக்கிற ஊரு தானே? பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஆனா என்னுடைய ராஜ்யத்துல எங்கேயுமே மழை பெய்யலையே. இந்த ஊர்ல மட்டும் இவ்வளோ அழகா மழை பெய்யுது. இது எப்படி சாத்தியமாகும்? அப்படின்னு சொல்லி ராஜா ஊருக்குள்ள போகும்போது அங்க ஒரு ஆள் எதிர்க்க வந்து, கும்பிடுற அரசே, ஐயோ நீங்க வருவீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா ஊரே கூடி உங்களை வரவேற்று இருப்போம். வாங்க அரசே, வந்து என் வீட்டில் கொஞ்சம் ஓய்வெடுத்துக்கோங்க. உங்களுக்கு நான் யாருன்னு தெரியுமா? ஐயோ என்ன அரசே, நீங்க இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா? நீங்க எங்க அரசர். உங்க அப்பா இந்த ராஜ்யத்தை ஆளும்போது கூட எங்க ஊரை பத்தி அவருக்கு அவ்வளவா தெரியாது. ஆனா உங்க தாத்தா ஆட்சி செய்யும்போது அப்பப்ப வந்து எங்க கிராம தேவதைய கும்பிட்டுட்டு போவாரு. ஆனா எதிர்பாராம நடந்த சில விஷயங்களால தான் அங்க ராஜ்யத்தை விட்டு எங்களை இப்படி தள்ளி வச்சிருக்கு. அப்படியா? அப்படி என்ன நடந்தது? முதல்ல கிராம தேவதையோட கோவில் எங்க இருக்கு? எனக்கு அந்த அம்மனோட தரிசனம் வேணும். வாங்க அரசே. அப்படின்னு சொல்லி சூரையா மகாராஜாவை அந்த ஊர் கோவிலுக்கு கூட்டிட்டு போனான். அப்ப அந்த ஊர்ல இருக்கிற மற்ற மக்கள் எல்லாருமே ராஜாவை பார்த்து கையெடுத்து கும்பிட்டாங்க. ராஜா கிராம தேவதையை பார்த்து கையெடுத்து கும்பிட்டாரு. அதுக்கப்புறமா சூரையா கிட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்ல சொன்னாரு. சூரையாவும் கதையை சொல்ல ஆரம்பிச்சான். அரசே, எங்க ஊருக்கு ஒரு சாபம் இருக்கு. எங்க ஊர்ல 100 பேரை தாண்டி யாரும் வாழ முடியாது. ஒருவேளை புதுசா ஒரு குழந்தை பிறந்தா ஒரு வயசானவங்க தானா இறந்துடுவாங்க. இந்த ஊர்ல விளைச்சல் விளையாது. சாப்பாட்டுக்கும் தண்ணிக்கும் நாங்க கஷ்டப்படுறோம். இந்த ஊர்ல மழை பெஞ்சதே இல்லை. அப்படியா? ஆனா நான் காலையிலிருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இங்க மழை பெஞ்சுக்கிட்டு தானே இருக்கு. மற்ற ஊர்ல தான் மழை பெய்யாம எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. ஆமா அரசே, இந்த ஊர்ல 2 நாளைக்கு ஒரு தடவை மழை பெய்யும். அடுத்த 2 நாளும் சூரியன் அவனுடைய தரிசனத்தை கொடுப்பான். இங்க விளையாத விளைச்சல்னு ஒன்று இல்லை. இது எல்லாத்துக்கும் காரணம் உங்க தாத்தா தான். ஒரு நாள் உங்க தாத்தா அரண்மனையிலிருந்து இந்த ஊருக்கு ஒரு சுரங்கப்பாதை வழியா வந்தாரு. என்னது? இந்த ஊருக்கு அரண்மனையிலிருந்து ஒரு சுரங்கப்பாதை இருக்கா? எனக்கு இது தெரியாதே. அதோ அங்க இருக்கே ஒரு குகை. அந்த குகை வழியா நடந்து போனா உங்க அரண்மனைக்குள்ள போய் சேரலாம். ஒரு நாள் அந்த வழியா வந்த உங்க தாத்தா இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரையும் சந்திச்சு பேசி எங்க பிரச்சனைகளை சரி பண்றதுக்காகவே எங்க கிராம தேவதையோட சிலைய அவரு தான் கொண்டு வந்து வச்சாரு. எப்ப அந்த அம்மன் இந்த ஊருக்கு வந்தாங்களோ அன்னிலிருந்து இந்த ஊர்ல வறட்சி அப்படிங்கிறதே இல்லை. ஆனா எதுக்காக? இங்க இப்படி ஒரு ஊர் இருக்கிறத பத்தி என்கிட்ட யாருமே சொல்லலையே. உங்க தாத்தா எங்களை பெத்த புள்ள மாதிரி பார்த்துக்கிட்டாரு. ஆனா அவர் இறந்ததுக்கு அப்புறம் உங்க அப்பா ராஜாவானாரு. ஒரு நாள் எங்க ஊர்ல ஒருத்தவங்களுக்கு திடீர்னு சாமி வந்துடுச்சு. அவங்க ராஜா கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அந்த குகைக்குள்ள வந்தாங்க. நாங்களும் பின்னாடியே வந்தோம். ஆனா அதே நேரத்துல அரண்மனையில ஏதோ உற்சவத்துல இருந்தாரு உங்க அப்பா. உங்க அப்பா சந்தோஷமா இருந்த அந்த நேரத்துல
எங்க எல்லாரையும் பார்த்து கோவப்பட்டாரு. ஆனா எதுக்காக? திடீர்னு நாங்க எல்லாரும் மொத்தமா போனப்போ அங்க இருந்த ஒரு யானை பயந்து ஓடி போய் உங்க அப்பாவை தள்ளி விட்டுடுச்சு. அந்த கோவத்துல நிரந்தரமா அவர் அந்த சுரங்கப்பாதையை மூடிட்டாரு. ஐயோ, அப்படி பண்ணிட்டாரா? அப்பா அன்னைக்கு பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. ஆனா அன்னைக்கு அம்மன் எங்க கிட்ட என்ன விஷயம் சொல்றதுக்காக வந்தாங்க? 60 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு இது. ஒரு பெரிய கிரக மாற்றம் வந்து ராஜாவோட உயிரை பலியெடுக்க போகுதுன்னு சொல்ல வந்தாங்க. அதை சொல்லி எச்சரிக்கை தான் அவங்க முன்னாடியே சொல்றதுக்காக வந்தாங்க. ஆனா கடவுளையும் சாமி வர்றதையும் நம்பாத உங்க அப்பா எங்களை அங்க இருந்து துரத்தி அனுப்பிட்டாரு. எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க, இந்த விஷயமே எனக்கு தெரியாது. ஆனா ஒரு தடவை கூட என்னை பார்க்காத நீங்க நான் அரசன்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க? மறுபடியும் 60 வருஷத்துக்கு அப்புறமா இதே கிரகமாற்றம் வரும்போது உங்க அரசனை இங்க கூட்டிக்கிட்டு வரும்னு அம்மன் அன்னிக்கே எங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த ஊரே உங்களுக்காக அன்னையிலிருந்து காத்துக்கிட்டு இருக்கு. உங்க தாத்தா காலத்துல இருந்தே நான் உயிரோட தான் இருக்கேன். நான் மட்டும் இல்லை, இந்த ஊர்ல நிறைய பேர் உங்க தாத்தாவோட வயசுல இருக்கிறவங்க இன்னும் இருக்காங்க. அம்மனோட கதையையும் உங்க தாத்தாவோட கதையையும் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த ராஜ்யத்தோட ராஜாவா நான் சொல்றேன், அந்த சுரங்கப்பாதை திறந்தே ஆகணும். இங்க அம்மனுக்கு திருவிழா நடக்கணும். இது வரைக்கும் எந்த தப்பும் நடக்கலன்னு நான் நினைச்சேன். ஆனா நடந்த தப்பை புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே இப்படி தவறு நடக்க விடமாட்டேன். அப்படின்னு சொல்லி மகாராஜா அந்த ஊர்ல இருக்கிற அம்மனுக்கு திருவிழா நடத்தணும்னு முடிவு பண்ணாரு. அதுக்கப்புறமா ஆட்களை சுரங்கப்பாதை வழியா அனுப்பி மகாமந்திரியாருக்கும் இளவரசருக்கும் இந்த விஷயத்த தெரிவிச்சாரு. எல்லாரும் இந்த நடந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. அன்னையிலிருந்து தினமும் அந்த அம்மனுக்கு பூஜைகள் நடக்க ஆரம்பிச்சுது. அப்படி அந்த ராஜ்யத்தோட பிரச்சனையும் தீர்ந்துச்சு. இந்த மாதிரி நல்ல கதைகளை மறுபடியும் பார்க்கணும் அப்படின்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு காலத்துல மதிரா அப்படிங்கிற ராஜ்யத்தை பார்த்திபன் அப்படிங்கிற அரசர் தான் ஆண்டுகிட்டு இருந்தாரு. அவரு ஒரு நல்ல அரசர். அவருடைய மனைவியான ஸ்ரீ மகாலட்சுமியும் தன்னுடைய ராஜ்யத்து மக்களை பெத்த பிள்ளைகளா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. தினமும் அந்த ராஜ்யத்துல அன்னதானம் நடந்துகிட்டு இருந்துச்சு. லக்ஷ்மி, இந்த வருஷம் நம்ம ராஜ்யத்துல சரியா மழை பெய்யல. அதனால விளைச்சல் சரியா விளையாததால கையில இருந்த அரிசி பருப்பெல்லாம் தீந்து போச்சு. இனிமே அன்னதானம் பண்ண முடியாதான். அரசே, நம்ம ராஜ்யத்தின் மக்கள் நம்மளுடைய பிள்ளைகள் அப்படின்னு நீங்க சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. அப்படின்னா அவங்க பசியோட இருக்கும்போது நம்மளால எதுவும் செய்ய முடியாதா? தேவைப்பட்டா எங்க அப்பாவோட ராஜ்யத்துல இருந்து கூட நாம அரிசியை கொண்டு வரணும். ஆனா இந்த தினமும் போடுற அன்னதானத்தை நிப்பாட்டக்கூடாது. அதே ராஜ்யத்தை சேர்ந்த வீரபத்ராபுரம் அப்படிங்கிற ஊர்ல சிவையா அப்படிங்கிற ஒரு ஏழை ஆசாரி வாழ்ந்துகிட்டு இருந்தான். சிவையா, அன்னதானத்துக்கு நேரமாச்சு, வா போய் சாப்பிட்டுட்டு வரலாம். அப்படியா? வேலையில் அந்த விஷயத்த மறந்தே போயிட்டேன். சரி நீ போ, நான் பின்னாடியே வந்து சாப்பிட்றேன். ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு. நாம் ஆம்பளைங்களே இவ்வளோ நேரம் கழிச்சு சாப்பிட்டா அப்புறம் பொம்பளைங்க எப்போ சாப்பிடுவாங்க? ஆனால் நானும் கவனிச்சிக்கிட்டு தான் இருக்கேன். சாப்பாட்டு நேரத்துக்கு சாப்பிட வராம அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வந்து சாப்பிட்ற. இந்த நேரத்தில் என்ன பண்ணுற? உனக்கு தெரியாமல் நான் என்னடா பண்ண போகிறேன்? உன் தங்கச்சி கூட சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டாதான் எனக்கு திருப்தியாக இருக்கும். ஓஹோ, இதுதான் விஷயமா? அப்படின்னு சொல்லி நாகையா சாப்பிட்றதுக்காக போனான். நாகையா போன உடனேயே சிவையா வேக வேகமா ஊரோட எல்லைக்கு ஓடினான். அங்க இருக்கிற மலை குகைக்குள்ள போன சிவையா கொஞ்ச நேரத்துல சந்தோஷமா அங்கிருந்து திரும்ப வந்தான். ஏங்க, நமக்கு கல்யாணமாகி 20 வருஷம் ஆச்சு. இந்த 20 வருஷமா இந்த கேள்விக்கு மட்டும் பதில் கிடைக்க மாட்டேங்குது. தினமும் இந்த நேரத்துல நீங்க எங்க போறீங்க? யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க. பிள்ளைங்க கிட்ட கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. அவங்க இப்போ வளர்ந்துகிட்டே தான் இருக்காங்க. என்னைக்காவது ஒரு நாள் அவங்களுக்கு இந்த ரகசியம் தெரிஞ்சிடுமோ அப்படின்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அவங்களுக்கு எப்பவுமே இந்த ரகசியம் தெரியக்கூடாது, உனக்கும் தெரியக்கூடாது. ஆனால் நீ என்னோட மனைவி. உனக்கும் எனக்கும் நடுவில் எந்த ஒரு ரகசியமும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காகத்தான் உங்ககிட்ட நான் சொல்லிட்டு போயிட்டு வரேன். அப்படியா? அப்படின்னா நீங்க எங்க போறீங்க? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அது என்னுடைய ஜென்ம ரகசியம். அதை உங்ககிட்ட மட்டும் இல்லை, யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது. ஆனால் நீ என்னோட மனைவி அப்படிங்கிறதுனால ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லலாம். நான் நம்ம ராஜ்யத்தை காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன், எந்த ஒரு தவறும் செய்யலை. அப்படின்னு சொல்லி அன்னதானம் நடக்கிற இடத்துக்கு தான் மனைவியோட போனா சிவையா. இப்படியே சில நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு.
ஒரு நாள் அந்த குகைக்குள்ள போன சிவையா வரும்போது ஒரு மணியோட வெளியில வந்தான். பார்வதி, இந்த மணியை பத்திரமா எடுத்து வச்சிடு. சரிங்க, ஆனா இந்த மணி ஏதுங்க? நீங்க எதுக்காக இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? என்ன இது, இப்பெல்லாம் அதிகமா கேள்வி கேட்கறியே. உனக்கு நான் கொடுக்குற கௌரவத்தை காப்பாத்திக்கோ. அதை விட்டுட்டு இப்படி அதிகமா கேள்வியெல்லாம் கேட்காத. அப்படி சிவையா கோவப்பட்ட உடனேயே பார்வதி வேற வழி இல்லாம அந்த மணியை எடுத்து பத்திரமா வச்சா. அடுத்த நாள் காலையில நாகையா சிவையா கிட்ட வந்து அவன்கிட்ட இப்படி சொன்னான். உனக்கு தெரியுமா, ராஜாவோட அரண்மனையில விலை மதிக்க முடியாத மணியை யாரோ திருடிட்டாங்களாம். யாரு பண்ணாங்கன்னு தெரியல. ஆனா அவனுக்கு பாவம்தான் வந்து சேரும். பெத்த புள்ள மாதிரி பாத்துக்கிற ராஜாவோட வீட்ல திருடுறதுக்கு அவனுக்கு எப்படிதான் மனசு வருதோ. சரி விடுடா, அவங்க பாவம் அவங்களுக்கு வந்து சேரும். ஆனா அவன் அப்படி பண்றதுக்கு நிச்சயமா ஒரு காரணம் இருக்கும். அப்படின்னு தடுமாறி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பார்வதி ரொம்பவும் கவலையோட பூஜை அறைக்குள்ள போனான். அங்க சாமிக்கு முன்னாடி உக்காந்துக்கிட்டு அவன் மனசார வேண்டிக்கிட்டு இருந்தா. கடவுளே, என் புருஷன்கிட்ட எதுக்காக இந்த மாற்றம் வந்துச்சு? கஷ்டம்னால கூட யாருக்கிட்டையும் உதவி கேட்காத ஒரு மனுஷன் இப்ப எதுக்காக இந்த மணியை திருடிக்கிட்டு வந்து வச்சிருக்காரு? இப்படி பார்வதி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தத நாகைய தெரியாம ஜன்னல் வழியா கேட்டுட்டான். அப்ப இதுதான் விஷயமா? இவன் எப்படிப்பட்டவன்னு தெரியாம போச்சே. பெத்த புள்ள மாதிரி பாத்துக்கிற ராஜாவோட வீட்லயே இவன் மணிய திருடுறானா எவ்வளவு மோசமானவனா இருக்கணும். முதல்ல இவன் எங்க போறான் அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னு சொல்லி சரியா சாப்பாட்டு நேரத்துல சிவையா அன்னதானத்துக்கு போகாம திருட்டுத்தனமா எங்கேயோ போறத நாகையா கவனிச்சான். நாகையா அவனுக்கு தெரியாம அவன் பின்னாடியே நடந்து போய்கிட்டு இருந்தான். காட்டு தாண்டி மலை பக்கம் போய் மலையில இருக்கிற ஒரு குகைக்குள்ள சிவையா போனத அவன் பார்த்தான். என்ன இவன் இந்த குகைக்குள்ள போறான்? சின்ன வயசுல என் தாத்தா சொல்லுவாரு, இந்த குகைக்குள்ள போறவன் உயிரோட திரும்ப வர மாட்டான். இதுக்குள்ள ஒரு பிரம்ம ராட்சசன் இருக்கான்னு. அப்படி இருக்க இவன் எதுக்கு உள்ள போறான்? இவன் போனா போகட்டும், நான் அங்க போக மாட்டேன். அப்படின்னு சொல்லி ராஜ்யத்துக்கே திரும்பி வந்து அன்னதானத்துல சாப்பாடு சாப்பிடுற நேரம் நம்ம ராஜ்யத்துக்கு கெட்ட காலம் வந்திருக்கு. நம்ம ராஜா மேல யாரோ விஷத்தாக்குதலை நடத்தி இருக்காங்க. அந்த கடவுளோட தயவால எப்படியோ ராஜாவை காப்பாத்திட்டோம். அவருக்கு உடம்புக்கு முடியல அப்படிங்கறதால தான் இன்னைக்கு அவரு இங்க வரல. அத கேட்டதும் நாகையா ரொம்ப பதட்டமாயிட்டான். அதுக்குள்ள மனைவிய கூப்பிட்டுக்கிட்டு சிவையாவும் சாப்பிட வந்தான். அவனுடைய சட்டப்பையில ஏதோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட நாகையா இப்படி கேட்டான். டே சிவையா, சட்டப்பையில என்ன இருக்கு? ஒன்னும் இல்லடா, நீ சாப்பிடு. அப்படின்னு சிவையா அங்கிருந்து எழுந்துச்சு போக முயற்சி பண்ணப்போ நாகையா அவனை தடுத்து நிப்பாட்டி அவன் சட்டப்பையில என்ன இருக்குன்னு எடுத்து பார்த்தப்போ, என்னடா விஷக்காய வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்க? இதை எதுலையாவது கலந்தா அது விஷமாயிடாதா? இது உன்கிட்ட எதுக்கு இருக்கு? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க சிவையா? டேய், நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. இது விஷக்காய் இல்லை, அரளிக்காய். இதை பூசாரி கடவுள்கிட்ட வச்சு எனக்கு கும்பிட்டு கொடுத்தாரு. அதான் நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். போய் சொல்லாத சிவையா. இத்தனை நாளா நீ மறைச்சி வச்ச ரகசியத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இன்னைக்கு நீ மலைக்கு மேலே இருக்கிற குகைக்குள்ள போன. அங்க நீ என்ன பண்ற? ஏதாவது பூஜை எதனா பண்ணிக்கிட்டு இருக்கியா? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நான் எதுக்காகடா மலைக்கு மேலே இருக்கிற குகைக்குள்ள போகணும்? நான் எதுக்கு ராஜாவுக்கு ஆபத்தை கொண்டு வரணும்? சரி, உன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா என் வேலையெல்லாம் நின்று போயிடும். நான் கிளம்புறேன். அப்படின்னு சொல்லி சிவையா வேக வேகமா அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டான். அடுத்த நாள் மதிய நேரம் நாகையா வெளியில வந்து பார்க்கும்போது சிவையா மறுபடியும் அந்த மலையை நோக்கி நடந்து போறத அவன் பார்த்தான். இவன் ஒவ்வொரு தடவை குகைக்குள்ள போகும்போதும் ராஜாவுக்கு எதனா கெடுதல் நடந்துக்கிட்டே இருக்கு. அந்த குகைக்கும் ராஜாவோட கோட்டைக்கும் ஒரு சுரங்கப்பாதை இருக்கு. நண்பனை காட்டி கொடுக்க கூடாதுன்னு பார்த்தா ராஜ்யத்துக்கே ஆபத்து வந்துடும் போலயே. இப்பவே இந்த விஷயத்த ராஜா கிட்ட சொல்லணும். அப்படின்னு சொல்லி நாகையா நேரா அங்கிருந்து கோட்டைக்கு கிளம்புனான். அவனை தடுத்து நிப்பாட்டின எல்லார்கிட்டயும் ராஜாவுக்கு ஒரு ரகசியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி உள்ள போனான். கடைசியில அவன் மந்திரி கிட்ட போய் சேர்ந்தான். அந்த ரகசியம் என்ன அப்படிங்கிறத நீ என்கிட்டயே விலாவரியா சொல்லு. மந்திரியாரே, மகாராஜா நம்ம ராஜ்யத்து மக்கள் எல்லாருக்குமே நன்மையை செய்யறாரு. அப்படிப்பட்ட அரசருக்கு என் நண்பனால நிறைய ஆபத்துங்க வருதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த நண்பன் வேற யாரும் இல்லை, சிவையா தான். அவன் தினமும் ரகசியமா. ஓஹோ, சிவையா மலை குகைக்குள்ள போறத நீ பார்த்துட்டியா?
என்னது, அந்த விஷயம் உங்களுக்கும் தெரியுமா? மந்திரியாரே, அவன் நம்ம ராஜாவுக்கும் ராஜ்யத்துக்கும் ஆபத்தை உருவாக்குறான். நீங்க உடனே ராஜா கிட்ட சொல்லி அவனை தடுத்து நிறுத்துங்க. நீ இவ்வளோ தூரம் தெரிஞ்சுக்கிட்ட, அதனால உனக்கு உண்மை தெரிஞ்சாகணும் இல்லையா? நீ தயவு செஞ்சு சிவையாவை தப்பா எடுத்துக்கிட்டு எதுவும் பேசாத. அப்படின்னு சொல்லி மந்திரி யாருக்கு தெரியாம ஒரு சுரங்கப்பாதை வழியா அவனை கூட்டிக்கிட்டு போனாரு. அங்க ராஜாவோட சேர்ந்து சிவையாவும் நின்னுக்கிட்டு இருந்தான். அவங்க ரெண்டு பேரும் ஒரு பெரிய பெட்டிக்கு முன்னாடி நின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. சகோதரா, உன் மேல விஷ தாக்குதல் நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம் மக்கள் மத்தியில பேசப்படுது. இந்த விஷயம் மந்திரிக்கும் தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இன்னைக்கு இந்த பெட்டியை திறக்க முடியாம போச்சு. சகோதரா, எப்படியோ எல்லாமே உங்க வழிகாட்டுதலின்படி நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. நம்ம அப்பாவோட இழப்புக்கு அப்புறமா உங்களை தான் இந்த ராஜ்யத்தை ஆள சொன்னேன். முறைப்படி உங்களுக்கு தான் பட்டாபிஷேகம் நடந்திருக்கணும். ஆனா நீங்க தான் எனக்கு இந்த ராஜ்யம் எல்லாம் வேண்டாம், நீயே மகாராஜாவா இருன்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. இந்த ராஜபோகத்தை எல்லாம் அனுபவிக்காம எதுக்காக நீங்க சாதாரண வாழ்க்கை வாழணும்? அத கேட்ட உடனே நாகையா ரொம்பவும் ஆச்சரியப்பட்டான். சரி, அப்பதான் ராஜா சிவையா திரும்பி பார்க்கும்போது அங்க மந்திரியோட நாகையாவும் நின்னுக்கிட்டு இருக்கிறத கவனிச்சாங்க. மந்திரியாரு, இவனை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தீங்க? பரவாயில்ல சகோதரா, நாகையா என்னோட நண்பன் தானே. அவனுக்கு இந்த விஷயத்துல கொஞ்சம் ஆர்வமும் அதிகம்தான். இங்க என்ன நடக்குது மந்திரியாரு? நான் பார்க்கறது கேட்கறதெல்லாம் உண்மைதானா? உண்மைதான்ப்பா. மகாராஜாவுக்கு 2 பிள்ளைங்க. பெரியவர் தான் இந்த சிவையா ரங்கராயா, சின்னவர் தான் இந்த ஸ்ரீகிருஷ்ண ரங்கராயா. நம்ம ராஜ்யத்து மேல எப்பவுமே பொறாமையோட இருக்கிற அந்த பிரம்மராட்சசன் ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் ஒரு தடவை கிரகணத்தன்னைக்கு வந்து ஜெயிச்சிடுவான். அவனுடைய சக்தி ரொம்ப அதிகம். இந்த ராஜ்யத்தை அழிக்கிறதுக்கு அவன் நிறைய முயற்சிகளை செஞ்சிருக்கான். ஆனா அவனுடைய கெட்ட நேரம் நம்ம பெரிய ராஜா கிரகணத்தன்னைக்கு தான் பிறந்தாரு. இவர் பிறந்ததும் நம்முடைய ராஜபுரோகிதர்கள் இவர் கையால தான் அந்த பிரம்மராட்சசனுக்கு அழிவுன்னு சொன்னாங்க. ஆனா அது நடக்கணும்னா அவரு கோட்டையில வாழக்கூடாதுன்னு சொல்லி வேற இடத்துல ரகசியமா வளர்த்தாங்க. சரியா அதே நேரத்துல ஒரு ஆசாரி குடும்ப குழந்தை இல்லாம கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி மந்திரி என்ன ஒப்படைச்சிட்டாரு. எல்லாம் தெரிஞ்ச அந்த ஆசாரி என்னுடைய ஜென்ம ரகசியத்தை மறைச்சு நான் எதுக்காக பிறந்திருக்கேன்னு சொல்லி கொடுத்து வளர்த்தாரு. ராஜகுருக்கள் எல்லாருமே எனக்கு இங்க தான் வித்தைகளை கற்றுக் கொடுத்தாங்க. இங்க தான் நான் ஆசாரி வேலையும் கற்றுக்கிட்டேன். வித்தைகளோட சேர்த்து மந்திரங்களையும் கற்றுக்கிட்டு தினமும் இந்த பெட்டிக்குள்ள இருந்து வெளியில வர பார்க்குற அந்த பிரம்மராட்சசனை நான் மந்திரத்தால அடைச்சி வச்சிருக்கேன். ஆனா இது எல்லா ரகசியத்தையும் ராஜகுருக்கள் மூலமா தெரிஞ்சுக்கிட்ட ஒரு மந்திரவாதி பிரம்மராட்சசனை அவனுடைய வசமாக்கி ராஜ்யத்தால முடிவு பண்ணியிருக்கான். இது எல்லாத்தையுமே பாதுகாக்கிறது அண்ணன்னு தெரியாம நான் தான் அந்த பிரம்மராட்சசனை அடக்கிறேன்னு நினைச்சி என்ன அழிக்க முயற்சி பண்றான். என்கிட்ட இருக்கிற ஒரு திவ்யமணியால தான் இந்த பெட்டிக்குள்ள இருக்கிற பிரம்மராட்சசனை முழுசா அழிக்க முடியும். அதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த மந்திரவாதி அந்த மணியை திருட முயற்சி பண்ணான். அதுக்காக தான் மணி திருடு போயிடுச்சு அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அறிவிச்சோம். மகாராஜாவை கொன்னுட்டா அவர்கிட்ட அடைப்பட்டு கிடக்கிற அந்த பிரம்மராட்சசனை வெளியில கொண்டு வர முடியும்னு நினைச்சுதான் ராஜாவை கொல்ல அவன் முயற்சி பண்றான். அதனால தான் ராஜா மேல விஷ தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னு அறிவிச்சதும் அவன மாதிரியே இந்த ரகசியம் தெரிஞ்ச வேற யாரோ ராஜாவை கொல்ல முயற்சி பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த மந்திரவாதி இன்னைக்கு எந்த முயற்சியும் பண்ணல. அரசே, நீங்க ஒரு அரசர்னு எனக்கு தெரியாது. உங்களை சாதாரண ஆளா நினைச்சு என் நண்பனா நினைச்சு நான் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசியிருக்கேன். என்னை மன்னிச்சிடுங்க. பரவாயில்ல நாகையா, நீ எப்பவுமே என்னோட நண்பன்தான். இனிமே இந்த ரகசியத்தை மறைக்க வேண்டியதில்ல. இன்னும் 2 நாள்ல தான் கிரகணம். அன்னைக்கு பூஜைகளை செய்யறதுக்காக நம்ம நாட்டில இருந்தும் வெளிநாட்டில இருந்தும் நிறைய புரோகிதர்களை வர சொல்லியிருக்கேன். அவங்க இந்த பிரம்மராட்சசனை பார்த்துப்பாங்க. இனி என்னோட தம்பிக்கு எந்த ஆபத்தும் இருக்காது. அரசே, சின்ன தவறு நடந்தாலும் அந்த பிரம்மராட்சசன் உங்களை முழுங்கிடுவான். அப்புறம் உங்க குடும்பத்தோட சேர்ந்து இந்த ராஜ்யமும் அழிஞ்சிடும். அது மட்டும் நடக்காம பார்த்துக்கோங்க அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. கடைசியில அந்த கிரக கூட்டணி நாளும் வந்துருச்சு. உண்மை தெரிஞ்சவங்க எல்லாருமே அன்னைக்கு நாள் ரொம்ப பதட்டமாவே இருந்தாங்க. சிவையா அவனுடைய மனைவி கிட்ட நடந்தது சொல்லி உண்மை எல்லாத்தையுமே சொல்லி கவலைப்படாத தைரியமா இருந்த தைரியத்தை கொடுத்துட்டு குகைக்குள்ள போயிட்டான்.
நாகையா மட்டும் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு ஒரு நாள் என் நண்பனை காப்பாத்து கடவுளே. அடுத்த நாள் காலையில நாகையா பயந்துகிட்டே சிவையாவை பார்க்க போனப்போ சிவையா எப்பவும் போலவே உட்காந்து அவனுடைய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தான். அரசே, நீங்க உயிரோட தான் இருக்கீங்களா? அந்த கடவுளுக்கு என்னோட வேண்டுதல் கேட்டுடுச்சா? நாகையா, என்னை எப்பவும் போல சிவையான்னு கூப்பிடு, அரசேன்னு கூப்பிடாத. நான் வாழ்க்கை முழுக்க ஆசாரியா தான் வாழ்ந்தாகணும். நான் ராஜ குடும்பத்தோட போய் ஒன்று சேரக்கூடாது. அப்படி சேர்ந்தா நிறைய பிரச்சனைங்க வரும். அதனால இந்த ரகசியம் எப்பவும் ரகசியமாவே இருக்கட்டும்.